பதியானபடியால் அவர் மீது அமர்ந்தும் அவரில் உறுதியாக நின்றும் அவருக்கேற்ற பத்தினியாய் துலங்குகிறாள். ஈசனுக்கென்று தனியான இடமோ பொருளோ இல்லை என்பதால் அவள் அவர் மீதே நடப்பதை உணர்த்துகிறது. நாம் கூட எங்கும் நிறைந்த ஆண்டவன் மீதுதான் நடக்கிறோம், நிற்கிறோம், படுக்கிறோம், வசிக்கிறோம். இவ்வுண்மையை உணர்த்தவே தாராதேவி ஈசன் மீது நின்று அருள்வதாக சான்றோர் கூறுவர். ஜைனர்கள் இத்தாராவை பிரபாவதி என்பர், பௌத்தர் தாரா என்பர், கௌலர் சக்ரா என்றும், சீனர் மகோக்ரா என்றும், காதி மதம் காளி என்றும், ஹாதி வித்யா ஸ்ரீ சுந்தரி என்றும் இத்தாராவை போற்றி வழிபடுகின்றனர். பராசக்தி எடுத்த தச மகா வித்யா வடிவங்களுள் இரண்டாவது வடிவமாக பிரகாசிப்பவள் இவள். இதய தாமரையில் அமிர்த கடலையும் அதன் நடுவில் ஸ்வர்ணமயமான தீபத்தையும் அதை சுற்றி பாரிஜாத